ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அரிசியை வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட்டு குழந்தைங்களுக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் விட்டு 1 கப்பு அரிசி எடுத்துக்குவோம். அரிசியை இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்ததை நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சமாக முந்திரி, கொஞ்சமாக பாதாம், அதோட கொஞ்சமாக வேர்க்கடலை எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மையாக அரைச்சிக்கலாம். அடுத்து ஒரு பேனில் 3/4 கப் அளவு ஜீனி எடுத்துக்கலாம். அதில் 1 ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஜீனி பாகு இந்த மாதிரி கேரமலைஸ்டாக ஆகணும். இதில் 1 கப் அளவு பாலை சேர்த்துக்கலாம். இந்த பால்லையே நம்ம கேரமலைஸ்டான ஜீனி பாகு நல்லா கரையணும். கரைஞ்சதுக்கப்புறமா இன்னொரு கப்பு அளவு பாலையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அரிசி மாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா நம்ம நல்லா கரண்டியை வச்சு இந்த மாதிரி கிண்டி விடுங்க. இந்த மாதிரி நல்லா கிண்டினதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜ் வரும். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா கிண்டி விடுங்க. இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கும்போது நமக்கு பேனில் ஒட்டவே ஒட்டாது. இந்த ஸ்டேஜில் இன்னொரு ஸ்பூனு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து பேனில் ஒட்டவே இல்லை, சூப்பராக திரண்டு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வரை ஆற வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பாக்ஸில் பட்டர் பேப்பர் போட்டு அதில் கொஞ்சமாக நெய் விட்டு நல்லா தடவிக்கலாம். மாவு ரொம்பவும் ஆறிடக்கூடாது. மிதமான சூட்லேயே நம்ம அந்த பாக்ஸில் மாற்றிடலாம். மாற்றினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான கரண்டியை வச்சு அழுத்தி விடுங்க நல்லா. இப்போ இதை அப்படியே 1 ஹவர் விட்டுருவோம். 1 ஹவர் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போது இந்த பாக்ஸை இதே மாதிரி 4 பக்கமும் இழுத்து விட்டு ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி கமுத்தி எடுத்துருங்க. இப்போது நமக்கு பிடிச்ச ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்.